Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். சரியா? இதில் ரொம்ப முக்கியமானது, அதாவது எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் நமக்கு நடந்துகிட்டே இருக்குது. பசங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் ரொம்ப என்ன பண்ணுறாச்சு பார்த்தா பசங்க வந்து ஆர்வமாக இருக்காங்க. இதில் நிறைய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம்லாம் என்னாச்சு பார்த்தா நடந்திருக்கு. அதை பற்றி தான் என்ன பண்ண போகிறோன்னா இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னமும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இனிமேல் நம்ம வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வீடியோ எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து நீங்கள் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறது, எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் போடுறது, இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க போது. சரியா? அதனால் ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 நாளில் வந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ், சரியா, அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் 42,114 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க 2 நாள்லேயே. அதில் அதாவது பேமெண்ட் பண்ணி முடித்தவங்க 16,180 பேர். இதில் என்ன அதிர்ச்சியான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயம், சர்டிஃபிகேட் அப்லோடே வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,555 பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோடே பண்ணி முடிச்சிட்டாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு வந்து இன்னும், அதாவது டிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12th மார்க் ஷீட்டு இதெல்லாம் வந்து இன்னும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த 5,555 பேர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே வராங்க. இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ எவ்வளோ காம்படிஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லவே முடியல. அதனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காம்படிஷன் இருக்க போது. நம்ம என்ன தான் கட் ஆஃப் குறையுது அப்படின்னு நம்ம சொன்னாலும் காம்படிஷன், அதாவது பசங்க வந்து அதிகமான நம்பர்ஸில் வரும்போது காம்படிஷன் வந்து ஹெவி ஆயிரும். அப்போ காம்படிஷன் ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு கட் ஆஃப் இருக்குது பார்த்திங்களா, ஒவ்வொரு மார்க்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3,000 பேர் 2,000 பேர் என்னாச்சு பார்த்திங்கன்னா ஒரு கட் ஆஃபில் இருப்பாங்க. அதாவது இப்போ வந்து உதாரணத்துக்கு 180 கட் ஆஃப் அப்படி இருக்குன்னு வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ 180 கட் ஆஃப்லேயே வந்து 3,000 பேர் இருப்பாங்க. 179.8ல் ஒரு 2,000 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் நடக்கிறது தான். அதனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு வந்து பசங்க மத்தியில் நிறைய அவேர்னஸ் இருக்குது. அதனால தான் பசங்க வந்து இவ்வளோ ஆர்வமாக என்ன பண்ணுறாச்சு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் இயர் பசங்க, அதாவது இந்த நீட் எக்ஸாம் ட்ரை பண்ண பசங்க, நீட் எனக்கு வேணான்னு முடிவு பண்ண பசங்க எல்லா பேருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா உள்ளே வரதுக்கு வந்துட்டு இருக்காங்க போல். அதனால தான் 5,555 பேர் சர்டிஃபிகேட் அப்லோடு கூட பண்ணி முடிச்சிட்டாங்க. சரியா? அதனால் தயவுசெய்து நான் திரும்பவும் சொல்கிறேன், டூப்ளிகேட் அப்ளிகேஷன் போடாதீங்க. சப்போஸ் மிஸ்டேக் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து டூப்ளிகேட் அப்ளிகேஷன் போடாதீங்க. நீங்கள் டூப்ளிகேட் அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா அது பின்னாடி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். சரியா? அதனால் தயவுசெய்து டூப்ளிகேட் அப்ளிகேஷன் போடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய நாட்களில் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.